நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் அக்வாபானிக் சிஸ்டம் பண்ணுறதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த அக்வாபானிக் ஸ்டாண்ட் செய்கிற வீடியோலாம் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அக்வாபானிக் சிஸ்டத்தை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. இந்த மாதிரி அக்வாபானிக் சிஸ்டம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு சின்ன லெவலில் குறைஞ்ச செலவில் ஒரு அக்வாபானிக் சிஸ்டம் செஞ்சு பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம நண்பருடைய பையன் பார்த்தீங்கன்னா அக்வாபானிக் சிஸ்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். அவருக்கு குறைஞ்ச செலவில் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஆலோசனை கொடுத்துருந்தேன். அந்த ஆலோசனைப்படி அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அக்வாபானிக் சிஸ்டம் ரெடி பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் செலவு அதிகமாகும். ஆனால் இந்த பேசிக் மாடல் அக்வாபானிக் சிஸ்டத்துக்கு பயன்படுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 200 லிட்டர் பேரல். இந்த பேரல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600ரூவாலேருந்து 700 தான் செலவாகும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தேவையான உபகரணங்கள் ப்ளஸ் இதுக்கு தேவையான ஃபில்டர் இதெல்லாம் சேர்த்து ஒரு 1500 2000 நம்ம ஈஸியாக ஒரு சின்ன அக்வாபானிக் சிஸ்டத்தை ரெடி பண்ணிடலாம். இந்த 200 லிட்டர் பேரலில் கிட்டத்தட்ட ஒரு 10 மீன்கள் வரைக்கும் நம்ம வளர்க்கலாம். அப்படி வளர்க்கும் போது நமக்கு அந்த மீன்களோட வளர்ச்சி எப்படி இருக்குது, அந்த நம்ம வரக்கூடிய கீரைகளோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பெரிய லெவலில் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பருடைய பையன் அந்த 200 லிட்டர் பேரலை கட் பண்ணி எப்படி அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அக்வாபானிக் சிஸ்டத்துக்கு வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றத வீடியோவாக கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை எடிட் பண்ணி ஒரு வீடியோவாக நான் கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி பேசிக்காக ஒரு அக்வாபானிக் சிஸ்டம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி 200 லிட்டர் பேரலை கட் பண்ணி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இந்த பேரலை பார்த்தீங்கன்னா 2 கட் பண்ணியிருக்காங்க. 2 கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 200 லிட்டர் பேரல் ஒரு 3 அடி உயரத்துக்கு இருக்கும். இந்த 3 அடி உயரத்தில் கிட்டத்தட்ட மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் அளவு மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த 8 இன்ச் அளவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே தலைகீழ கவுத்து வச்சோம்னா மேலே ஒரு தொட்டி மாதிரி ஆயிரும். இதில் நம்ம பெபிள்ஸோ அல்லது தெர்மாக்குளோ போட்டு நம்ம புதினா மற்றும் கீரை வகைகளை நம்ம இதில் வளர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 200 லிட்டர் பேரலை கட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டம் பீஸ் இருக்குல்லையா அதுக்கு மேலேயே இந்த டாப் பீஸை கவுத்து வச்சிருக்கிறதால நமக்கு ஸ்டாண்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அக்வாபானிக் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பெரிய தொட்டியில் மீன்கள் இருக்கும். அந்த மீன்களுக்கு நம்ம கொடுக்குற உணவு, அந்த உணவை சாப்பிட்டுட்டு அந்த அது வெளியேற்றக்கூடிய கழிவுகளை உரமாக்கும். அந்த உரம் கலந்த தண்ணியை ஒரு பம்ப் மூலமாக மேலே ஏற்றி நம்ம மேலே இருக்கக்கூடிய செடிகளுக்கு பாசனம் பண்ணிவிட்டு அது ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் அந்த லெவலுக்கு அப்புறம் தண்ணி மறுபடியும் நம்ம டேங்குக்குள்ளே போகிற மாதிரி பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, இந்த மேலே இருக்கக்கூடிய டாப் ஒரு 8 இன்ச் அளவு இருக்குன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சு அல்லது ஒரு 5 இன்ச் உயரத்துக்கு தண்ணி நிற்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஒரு ட்ரெயின் வால் வச்சிட்டோம்னா நமக்கு அந்த தண்ணி அந்த 4 இன்ச்சோ அல்லது 5 இன்ச் உயரத்துக்கு மீதி தண்ணி அப்படியே டேரெக்டாக டேங்குக்கே போயிடும். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மோட்டர் தனியாக வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பம்ப் பண்ணுறதுக்கு வாட்டர் பம்ப் தனியாக வாங்கியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு செலவு அதிகமாகும். இவங்ககிட்ட ஏற்கனவே இந்த ஆக்சிஜன் பம்ப் இருந்தால வெறும் நார்மல் மோட்டர் மட்டும் வாங்கிட்டாங்க. ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி அக்வாபானிக் சிஸ்டம் பண்ணுறீங்கன்னா நம்ம நார்மலாக டேங்க் டாப் ஃபில்டர் அப்படின்னு இருக்கும். அந்த டாப் ஃபில்டர் வாங்கினோம்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி பம்ப் பண்ணும். மேலே ஃபில்டர் ஆகிறதுக்கு அந்த ஃபில்டரும் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் போகிறதுக்காக ஒரு ஓஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த டாப் ஃபில்டர் வாங்கினோம்னா நமக்கு அது ஒரு ஃபில்டராகவும் பயன்படும், தண்ணி ஏற்றுறதுக்கான பம்பும் அதிலே இருக்கும், ப்ளஸ் ஆக்சிஜனும் அதிலே வெளியேற்றும். அதனால் 3 in 1 நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த பம்ப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700ரூவாலேருந்து 1000ரூவாக்குள்ளே இருக்கும். நமக்கு எந்த மாதிரி மாடல் வேணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த 200 லிட்டர் பேரலை பயன்படுத்தி அக்வாபானிக் சிஸ்டம் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளார மீன்களை பிடிச்சி விட்றாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரையல் பார்க்குறதுக்காக கொய்காருக்கு தான் விடுறாங்க. ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கொய்காருக்கு வச்சு தான் ட்ரையல் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய மீன்களும் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய மீன் குஞ்சுக்கெல்லாம் கிடைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். அது பார்த்தீங்கன்னா மீன் பண்ணைகளில் தான் போய் வாங்கணும். ஆனால் இந்த மாதிரி கலர் மீன்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் கடையிலே கிடைக்கும். நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு அக்வாபானிக் சிஸ்டம் ட்ரை பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி கொய்காருக்கு அல்லது ஷார்க்கு இந்த மாதிரி கலர் மீன்களை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த அக்வாபானிக் சிஸ்டத்தில் நம்ம இன்னும் அடுத்தடுத்து டெவலப் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா அமோனியா டெஸ்ட் பண்ணுற வேலை இருக்குது. அதே மாதிரி வாட்டரோட பிஹெச் டெஸ்ட் பண்ணுற வேலை இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம பெரிய லெவல் பண்ணும்போது தெரிஞ்சிக்கலாம். நார்மலாக ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தா என்ன பண்ணுவோமோ அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா கூடுதலாக கொஞ்சம் பெபிள்ஸோ அல்லது தெர்மாக்குள்ளோ போட்டு நம்ம கீரைகள் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மீன் தொட்டியில் கூட இந்த மாதிரி நம்ம அக்வாபானிக் முறையில் கீரைகள் வளர்க்க முடியும். நானும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் என்னோடய மாடி தோட்டத்தில் கண்ணாடி தொட்டியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்வாபானிக் ட்ரையலே எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த அக்வாபானிக் சிஸ்டம் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வமே வந்தது. நீங்களும் அக்வாபானிக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல இந்த மாதிரி சின்ன லெவலில் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க கூட சாதாரணமாக மீன் வளர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அக்வாபானிக் சிஸ்டம் பண்ணும்போது மீன்களும் கிடைக்கும், நமக்கு தேவையான கீரைகளும் கிடைக்கும். நம்ம நண்பரோடைய பையன் நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவை பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட கேட்டு ஆர்வமாக இந்த பேரல்லாம் வாங்கி அதுக்கு தேவையான ஃபிட்டிங்ஸ்லாம் வாங்கி இந்த வேலையை செஞ்சுருக்காரு. அவர் செஞ்ச வேலையை தான் பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதுதான் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எதுவுமே நான் செஞ்சது கிடையாது, என்னுடைய வழிகாட்டுதலோட நம்ம நண்பருடைய பையன் செஞ்சது. ஸோ இந்த பேரல் மாடல் அக்வாபானிக் சிஸ்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பேரல் மாடல் அக்வாபானிக் சிஸ்டத்தை வடிவமைச்ச நம்ம நண்பருடைய பையனுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.